நீங்கள் ட்ரைபாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்லை ட்ரைபாட் அதிகமான விலையில் வாங்கி உடஞ்சி போச்சா? அடுத்த ட்ரைபாட் வாங்குறதுக்கு காசு இல்லையா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. யார் வேணால் வாங்க, ஈஸியாக கற்றுக்கிட்டு போங்க. தமிழ் சேனல் பார்த்து கொண்டிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹரிபிரசாத். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்சோடென்ட் பேஸ்ட்டோட பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் க்ளூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பர்ஸ். இது நோட்லேருந்து கிழிச்சிருக்கேன். அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அட்டை, அதுக்கப்புறம் அட்டையை கட் பண்ணுறதுக்கு சின்ன ஆசைப்பட்டு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பென் நைஃப்னு கடையில் கேட்டால் பென் நைஃப் கிடைக்கும், அது கூட வாங்கிக்கலாம். அப்புறம் கம் ஊற்றி கலக்கிறதுக்கு ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிறேன். அப்புறம் கடைசியில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு கிட்ட எடுத்துக்கிறேன். வாங்க நம்ம என்ன செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வந்து இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் 4 பீஸு. எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக நிற்கும், இல்லை நிற்காது. பார்த்தீங்கன்னா நான் 4 பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்சோடென்ட் டப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மேலே இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக்கு 5 ரூபா ஃபெவிக்விக் இருந்தால் ஃபெவிக்விக் வாங்கிக்கோங்க. அப்படின்னா இந்த ஃபெவிகால் டப்பாவை போட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் டப்பாவில் போட்டு ஒட்டினா ரொம்ப லேட்டாக ஆகும். இப்போ உங்களுக்காக நான் ஃபெவிக்விக் போட்டு டக்குன்னு ஒட்டி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதேமாதிரி 4 பக்கமும் ஓட்டணும். இங்கே இந்த மாதிரி மேலே கீழே கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா நிற்காது. அதனால் நீங்கள் கீழே வச்சு சரி சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஓட்டுங்க. கொஞ்சம் மேலே கீழே இருந்தால் கூட கீழே உழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடக்கூடாது. பாருங்கள் எது பெருசாக இருக்குன்னு. இங்கே வாங்க, இது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ கரெக்டாக நிற்கிது. இப்போ கொஞ்சம் காய விட்ருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது டப்பா எடுத்துக்கிட்டு ஃபெவிகாலில் ஃபெவிகால் திறந்துக்கிட்டு சும்மா ஒரு கொஞ்சம், ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் சும்மா
கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. நம்ம கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டால் போதும். ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்புறம் தண்ணி வந்து சும்மா கொஞ்சோண்டு, அதிகமாக ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தொட்டு பாருங்கள். தொட்டு போட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கான்பாங்க. அப்படிலாம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி தண்ணி அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் கலக்கிங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். பிசு பிசுன்னு வர வரையும் நீங்கள் கம் ஊற்றி அதுக்குன்னு அதிகமாக ஊற்றிடாதீங்க, வேஸ்ட் ஆகிடும். என்ன பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் எடுத்து ஓரமாக லைட்டாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்களா, ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டு ரொம்ப சின்ன சும்மா இந்த அளவுக்கு அப்படியே கிழிச்சு சின்ன பசங்கிட்ட கொடுத்துருங்க. வேணாம், அவங்க கிழிச்சு கொடுத்துருவாங்க பேப்பரை. இந்த மாதிரி கிழிச்சு வச்சுருங்க. அதுக்குண்டு எழுதுகிற நோட்டை வச்சு கிழிச்சிடாதீங்க. தேவை எது இப்போ நீங்கள் எழுதியிருந்தால் கூட பரவாயில்ல, அதில் மேம் வந்து பெயிண்ட்டு தான் அடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் எழுதுன நோட்டை கூட நீங்கள் எடுத்து கிழிச்சிக்கலாம். இது போதும் நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இப்போ நம்ம காய்க்கு வச்சதுக்கு பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சது இருக்குது, நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த கம்மு கலக்கணும் பார்த்தீங்களா, என்ன பண்ணுறோன்னா இந்த பேப்பர் எடுத்து கம்மில் வச்சுங்க, வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டுங்க. ப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் ப்ரெஷ்ஷில் வச்சு பண்ணலாம். கையில் ஓட்டினா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம கை ஓட்ட முடியும். ஆனால் நான் கையில் ஓட்டுறேன். இதை ஃபுல்லாக ஓட்டிட்டா எப்படி இருக்கும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபுல்லாக பேப்பர் ஒட்டிட்டிங்கன்னா சும்மா ஒரு வாட்டி போட்டோம் இந்த மாதிரி பேர் தெரியுதுன்னு நினச்சிக்காதீங்க. சும்மா மேலே ஒரு பேப்பர் போட்டால் போதும். மேலே இந்த மாதிரி திக்காக போட்டிருந்தீங்கன்னா இது இந்த அட்டை ஊறி பிஞ்சு வந்துடும். இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம், இப்போ வெயில் காலனால ஒரு 3 மணி நேரம் காய வச்சா போதும். நான் போய் வெளில போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்ச பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட் கொடுக்கலாமா, அதனால் இந்த பெயிண்ட் கிட்ட சொன்னேன்னா அது எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் எடுத்துக்கிட்டு
நான் வந்து பிளாக் கலர் அடிக்கிறேன். நீங்கள் எந்த கலர்லாம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஃபுல்லாக அடித்த பிறகு இப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் போய் வெயிலில் காய வைக்கணும். போய் வெயிலில் காய வைப்போம். நான் பெயிண்ட் அடித்து இப்போ வெயிலில் காய வச்சோன்னே இது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து ஒரு ஃபோனை மாட்டி ஃபோனை தூக்கி செல்ஃபி இந்த நம்ம செஞ்சதுக்குள்ளே போட்டோன்னா அவ்வளோதான். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்படி இருந்தால் நம்ம வந்து இப்போது சரி இங்கே வந்து ட்ராயிங் வரைஞ்சோன்னா ட்ராயிங் வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க யூஸ் பண்ணணும். பார்த்துட்டிங்களா? இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுருக்கேன். இது சின்ன மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கேன்னா, இங்கே வந்து நம்ம வந்து மேலே வந்து அட்டை வச்சோமா, இங்கே வாங்க, அதே தான் இது. இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இதில் வந்து மேலே வந்து பைப் வச்சுருக்கேன். பிவிசி பைப்பு வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். இதில் என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ இந்த க்ரீன் கலரில் என்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் தெரியாதமாக மூணே இது வச்சதுனால வெயிட்டு தாங்க மாட்டேங்குது. இப்போ கீழே வச்சுன்னா இதே சாஞ்சிடுது. ஆனால் கீழே வந்து கட்டைக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா, இதில் 4 இதுக்கு எப்படி செஞ்சாலும் கரெக்டாக அது அப்படியே நிற்கும். இவ்வளோ தாங்க. நீங்கள் இப்போ ப்ளஸ் ஏறதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 4 பக்கம் வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த கட்டை வைக்க தேவையில்லை. அப்படி 3 பக்கம் வச்சிங்கன்னா கீழே கட்டை வச்சு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். கடைசியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.